பார்க்கலாம் பாம்பு. பாம்பு பார்க்கலாமா? சரி வா. crocodile பார்க்கலாம். crocodile பார்க்கலாமா? எங்க இருக்கு crocodile? வா. டோரா டோரா மாதிரி இருக்கீங்க ஷைனிமா நீங்க. வா. டோரா பிடிச்சு கண்ணு போய்க்கலாம். So cute. அன்பான பயணங்களுக்கு காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி டேமை பார்க்க வந்திருக்கோம். கேஆர் பயணை கிருஷ்ணகிரியில் ஃபேமிலியெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல தான் அங்கே டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்து முன்னாடி பண்ணிக்கிறோம். ஏன் மீனா எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா அங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டோம். அப்புறம் நான் அந்த இடத்துல வந்து மீன் வாங்கிட்டு அந்த கடையில் முன்னாடி தெரிஞ்சு பாருங்க, அந்த கேட்டுக்கு வந்து போதும் அந்த கடையில் மீன் வாங்கிட்டு இது உள்ளே வந்துட்டோம். இது வந்து மலை, அந்த டேமை விட்டு ஒரு பெரிய மலை இருக்கும். இது பார்க்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் ஃபேமிலியெல்லாம் அங்கே இருக்காங்க. அந்த மரத்தடியில் வந்து விழுதெல்லாம் தெரியுது பாருங்க, ஆலமரத்து விழுது அங்கே இருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு அருமையாக இருக்குல்ல இடம். ஆலமரம் விழுது பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலிஸ் எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க இருக்கு செடி? ஸ்லைடிங்கா? ஓகே வா போலாம் வா. கொஞ்சம் அங்கே மான் இருக்கு அந்த இடத்துல. அப்புறமா போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம். இங்கே ஒரு இடத்துல உட்காந்தா அங்கே வந்து சரியில்லை, அதனால இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோன்ட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு புதர்ல ஒவ்வொரு ஜோடி இருக்கு. இயற்கையை நேசிக்கிறவங்க ஒரு மரத்தையும் வந்து வெட்டக்கூடாதுன்னு அந்த மரத்தை வந்து ஒரு இடத்துல கட்டி பிடிச்சுவாங்க. அந்த மாதிரி அதை திட்டத்தை தப்பா பண்ணிக்கிறாங்க போல. மரத்தை கட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன இடமா இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு மெயின்டைன் பார்க் இல்லை. மேலே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அழகான மேலே இருக்குல்ல, அது மேலாம் போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே கடைசி வரையும் போயிட்டு அந்த லாஸ்ட்டில் அந்த அணையோட அந்த கேட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு தண்ணியிலெல்லாம் இறங்க முடியாது, தண்ணி சரியில்லை. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ், அந்த ஃபேக்ட்ரிஸ், அதுகளோட வண்டு இருக்கு. இந்த மாதிரி வண்டு இருந்தால் தான் இது நல்லா பழம்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக பழக்க வச்சுக்கலாம், இதுதான் உண்மை. இப்படி வண்டு இல்லைன்னா ஒரு மாம்பழத்தில் நேச்சுரலாக வண்டு இல்லைன்னா அது வந்து மருந்து போட்டு, அதாவது விளைஞ்சதே வந்து பெஸ்டிசைட்ஸில் விளைஞ்ச பழம்னு அர்த்தம். பழம் சாப்பிடும்போது வண்டு வரணும். இந்த மாதிரி நேச்சுரலான பழம் கிராமத்தில் வாங்குது. Wow, very good. பாருங்க, டேம்ல இருந்து தண்ணி வருது. ஆனா வந்து ஆக்சுவலா தண்ணி சரியில்லை, ரொம்ப கலங்களா இருக்கு. அதுவும் தண்ணி வருது, ஆனா தண்ணி சுத்தமா சரியில்லை. ரொம்ப இது வந்து தண்ணி சரியில்லை. தண்ணி ஃபேக்டரி தண்ணின்னு சொன்னாங்க. பார்த்தா அது பாருங்க, அதே மாதிரி தான் தெரியுது. பச்சை பசேல்னு இருக்கு. மேலே ஏறிட்டு அணையெல்லாம் பார்த்துட்டு அது மேலே அந்த மதுகெல்லாம் இருக்குல்ல, திறந்து விடுவாங்களே அந்த பெரிய பெரிய கேட்லாம், அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து மானெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்க்கு சுற்றி பார்ப்போம். அவ்வளோதான் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. சின்ன பார்க்கு ஃபேமிலியாக வர்றதுக்கு இந்த கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர்லேருந்து வரலாம். அது பக்கம் இல்லாமல் இந்த சேலம், குப்பம், திருப்பத்தூர், நாட்டமலை இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு குடும்ப சுற்றுலாவுக்கு சிங்கிள் ஒன் டே குடும்ப சுற்றுலாவுக்கு இது வந்து ஒரு சேர்த்த இடம். கொப்பளிக்குது புரியுதா? அப்படியே தண்ணி கொப்பளிச்சு போகுது. இதுதான் பாத்துங்க, அந்த டேமை திறந்துடுற இடம். அந்த அளவு பாக்குறது டேமை திறந்துடுற மதுக்குன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து தண்ணி இப்படி வெளில போகும். என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எவ்வளவு கிட்ட வந்தாலும் நிக்கிறாரு.
ஒரு வழி காட்டுறது ஒருத்தர், அவரை நம்பி தான் நான் போயிட்டு இருக்கேன். நம்மளோட டூர் கைடு இவர் தான், நம்ம டூர் கைடு வழி காட்டுறது. அண்ணா வழி காட்டுங்கண்ணே. அப்படிதானே, அப்படியா? இந்த வழி தானா? எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டரா? ஓகே, 2 கிலோமீட்டர். இன்னும் 2 கிலோமீட்டர்ல காட்டிட்டே இருக்கிறது. அண்ணே பயப்படாதீங்கண்ணா, தம்பி உங்களை என்ன பண்ணிட போறேன். ஓடிட்டார் அண்ணன். பெயிண்ட்டை ஊற்றி வச்ச மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பெயிண்ட்டை ஊற்றுன மாதிரி. இந்த பக்கம் வந்து அந்த கழிவுகள்லாம் வருதான், அந்த கழிவு நீர்லாம் வந்து இதில் கலக்கிறதுனால ரொம்ப மாசுபட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை அரசாங்கம் இதை பார்க்கணும், பார்த்து அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். அதாவது மாசு நீர், கழிவு நீர் எதுவும் தொழிற்சாலையில் இருக்கிற கழிவு நீர் எதுவும் இதில் கலக்காத முடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறது அரசாங்கத்துக்கு. ஏன்னா சுத்தமாக கம்ப்ளீட்டாக மாசுபட்டிருக்கு. இதனால விவசாயம் பாதிக்கப்படுது, அந்த நீரில் வர்ற அந்த மீன் வளம் எல்லாம் பாதிக்கப்படுது. மக்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளம், இந்த சுற்றுப்பக்க கிராமத்து மக்களுக்கு. பட் இடம் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு. பாருங்களேன், இந்த வாழையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. டேமை பற்றி நமக்கு எதுவுமே டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது, எதுவுமே அதோட ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது, வரலாறுலாம் எதுவும் படிக்கலை. நான் அப்படியே பிளைண்டாக வந்துட்டேன். பட் ரொம்ப அழகான டேமு. டேமை சுற்றி ரொம்ப மலைகளெல்லாம் நிறைய இருக்குது. அருமையான ஒரு மலைகள் நிறைஞ்ச ஒரு செம்மையான டேமு. பாருங்க, அழகான மலைகள் நிறைஞ்ச சுற்றி மலைகள் தான். இந்த மலையெல்லாம் பாருங்கள். எனக்கு ட்ரெக்கிங்க்கு நான் தனியாக வந்துருந்தேன் வச்சுக்கோங்களேன், சும்மா பிரித்து மேய்வேன். நான் எனக்கு ட்ரெக்கிங் என்தூசியாஸ்ட். நான் தனியாக வந்திருந்தேன்னா அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்திருக்கும். பட் இந்த இடத்துக்கு இது மட்டும் இல்லை, இன்னொன்றும் இருக்குது. எந்த புதரில் பார்த்தாலும் ஒரு ஜோடி இருக்கிறாங்க. சரி, அது அவங்களோட சுதந்திரம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. புதர் அதாவது நிறைய மரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மரத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிப்கோ போலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டு, இயற்கை காப்பாற்றுற மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. அந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்களா, ஒவ்வொரு மரத்தை அணைச்சி பிடிச்சிப்பாங்களாம். கட்டி பிடிக்கிற போது அந்த மரத்தை அணைச்சி வெட்ட விடாமல் பண்ணுவாங்களாம். இந்த மகாராஷ்டிராவில் கூட ஒரு நிகழ்வு அந்த மாதிரி நடந்ததாக சொல்கிறாங்க. எங்கே பார்த்தா ஒவ்வொரு மரத்தை அரைங்கன்னா மரத்துக்கு அடியில் 2 பேரும் அணைஞ்சாங்க. ஒவ்வொரு மரத்தடியிலையும் அது கீழே ஒரு புதர் இருக்குது, அது கீழே ஒரு ஜோடி இருக்காங்க. சும்மா பண்ணியாக சொன்னேன், சாரி. விலங்குகள்லாம், காட்டு விலங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் நடக்கும். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கா இல்லை தெரியல, இன்னும் பார்த்து சொல்கிறேன். ஃபேமிலிஸாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸ் எல்லாம் வந்தால் ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, சுகாதாரமாக. அப்புறம் சமுதாய கூடன்னு ஒன்று இருந்துச்சு, அது ஒர்க்கிங்காக இல்லையா, அது அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பூட்டி இருந்துச்சு. அழகாக இருக்குது டேம், நல்லா இருக்குது. கிருஷ்ணகிரிலேருந்து நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணகிரி வரை நாங்கள் குப்பத்தில் இருந்து பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸில் டவுன் பஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் சேலம் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணகிரியில். அதாவது கிருஷ்ணகிரிலேருந்து சேலத்துக்கு போகிற பைபாஸ் ஒன்று வரும். அங்கேருந்து சென்னை பைபாஸ் பிரியும், சேலத்துலேருந்து பிரியும். அந்த இடத்துல நிற்கணும். அதாவது சேலம் பைபாஸ்ன்னு வாங்க அந்த இடத்துல வந்தால் டவுன் பஸ் வருமா இங்கேக்கு. அதாவது கிருஷ்ணகிரி டவுன்லேருந்து 10 கிலோமீட்டர் இருக்குது இந்த அணை, கேஆர்பி அணைன்றது. கிருஷ்ணகிரி டவுன்லேருந்து 10 கிலோமீட்டரு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இல்லை. சேலம் பைபாஸ் அந்த இடத்துல இருந்து தான் டவுன் பஸ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம்னா சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் லோக்கல் பஸ்ஸில். அங்கே டவுன் பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து டவுன் பஸ் ஏறலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் பசங்களாம் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்கன்னு ஆட்டோ பேசிட்டு 300 ரூபா வேணாங்க ஆட்டோ. ஹாய் ಹಾಯ್ 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 ನನ್ನ ಹೆಸರು ನರಸಿಂಹಕುಮಾರ್. ನಾನು ಹೊಸೂರಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸುದರ್ಶನ್ ದೊಡ್ಡವನು, ಸುಧೀಂದ್ರ ಚಿಕ್ಕವನು. ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡೋದಕ್ಕೆ, ಸ್ವಲ್ಪ ನೀಟ್ನೆಸ್ ಆಗಿದ್ದು ಬೆಟರ್ ಆಗಿದೆ. புல்லு வெட்டி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இது அந்த மதுக்கு அந்த திறந்து விடுவாங்களா கேட், அதெல்லாம் அதுக்குள்ளே போகக்கூடாது. அவர் எழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு பாருங்க, முள்ளு வெட்டி போட்டிருக்காங்க. இந்த சைட்ல எல்லாம் கூட ரொம்ப டேஞ்சரஸான இடம், ரொம்ப முள்ளு போட்டிருக்காங்க. பட் இது திறக்கிற போது அவங்க கேட் திறப்பாங்களா, அப்போ திறப்பாங்க, உள்ள போய் பார்க்கலாம். இப்போதைக்கு அலௌட் இல்லை. பட் இது பாருங்க, இவ்வளோ நீட்டாக இருக்குது. பெரிய டேம் தான் இது, பெரிய டேம் தான். அந்த டேமை ஒட்டி ஒரு பார்க் இருக்குது, அழகான பார்க்கு. ப்ளஸ் டேமை ஒட்டி ஒரு மலை இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணுறதுக்குலாம் செம்மையாக இருக்கும். ட்ரெக்கிங் என்தூசியாஸ்ட் வந்தீங்கன்னா செம்மையாக ட்ரெக் பண்ணலாம். அதே போல் தண்ணி சரியில்லை டேமில். தண்ணி ரொம்ப சுத்தமாக இல்லை, ரொம்ப மாசுபட்டுருக்கு.
இது வந்து நிறைய அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, தொழிற்சாலைகள், கர்மாகாரம், இந்த ஒசூர் அந்த சைட்லாம் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. அதுல வர்ற தண்ணி தான் வந்து இதுல வந்து கலந்து ரொம்ப பொல்யூட் ஆகுது. ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதை வந்து கண்காணிச்சு இதுக்கு வந்து ஒரு திட்டமா வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து வர்ற அந்த கழிவுகள் எல்லாம் வந்து வேஸ்டேஜ்ல வந்து வேற இடத்துக்கு டைவர்ட் பண்ணணும்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கும். ஏன்னா வந்து ரொம்ப இதுல இருக்கிற நீர்நிலை, அதுல வாழ்ற நீர்வாழ் உயிரினங்களா இருக்கட்டும், இதை சுற்றி இருக்கிற விவசாய நிலங்களா இருக்கட்டும், இதனால பாதிக்கப்படும். டேம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. டேமை ஒட்டி இருக்கிற மலையும் ரொம்ப அழகா இருக்கு. நாங்க சின்ன வயசுல வருவோம் இங்க வந்து, இந்த எங்க தாத்தா இறந்த போதெல்லாம் கூட இங்கதான் வந்து நாங்க இந்த இடத்துல வந்து நாங்க குளிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்க விளையாடி குளிச்சிருக்கிறோம், எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து தண்ணி நல்லா இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பார்க் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். சூப்பரா இருக்கு பார்க்கு. மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பர் பார்க் இது. அப்புறம் இந்த வழி பார்த்தீங்கன்னா இறங்குறாங்கல்ல வழி, இந்த வழியெல்லாம் பார்த்தா 5 வழி இருக்கு டோட்டலா. தெரியுதுங்களா? எப்படி சொல்றது, ஒரு 1 டே ட்ரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் சுற்றுலா, அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இடம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்குப்பூ இருக்கு. நான் பூவை பறிக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பூவை பறிக்கிறது தான். இயற்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 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 சேயிங் இருக்கு, சேயிங்னு சொல்ல முடியாது, ஒரு கூற்று, ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அன்புக்கும் எப்படி சொல்றது, நான் உங்களை விரும்புறேன்றதுக்கும் நேசிக்கிறேன்றதுக்கும் ஒரு வித்தியாசம். விரும்புறேன்னா ஒரு இயற்கையில ஒரு பூவை பார்த்தீங்கன்னா அந்த பூவை நீங்க வந்து பறிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை விரும்புறீங்க, அதை வந்து வாண்ட் பண்றீங்க, டிசைர் பண்றீங்கன்னு அர்த்தம், விரும்புறது அது. ஆனா நீங்க நேசிக்கிறீங்கன்றதுக்கு அந்த பூவுக்கு, அந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்தீங்கன்னா, அதை அரவணைச்சிங்கன்னா நீங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். விரும்புறதுக்கும் நேசிக்கிறதுக்கு இதுதான் வித்தியாசம். அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நேசிக்கிறது. விரும்புறதுன்னா அதை வந்து அடையணும், இல்லை அதை வந்து அடையணுன்றது. இதுதான் ஒரு ரொம்ப மொக்கையா இருக்குல்ல, இதுதான் அழகா இருக்குல்ல சங்குப்பூ. ப்ளே ஏரியா இருக்கு, எல்லாருமே ப்ளே ஏரியா, பசங்களாம் வந்து விளையாடுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெயின் வச்சுக்காங்க. பொழுதுபோக்காக வந்து பார்க்க போகிறோம். வா, செம்மையா இருக்குல்ல, தெரியுதா? ஐயோ அழகா இருக்கு, தெரியுதா? ஒரு குட்டி பாப்பா பார்க்க, குட்டி பாப்பா பாருங்க. ஒரு மரப்பாலம் இருக்கு பாருங்க, இந்த ஒரு இரும்பு பாலம் குழந்தைகளுக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு தாமரை குளம், ஆனா தாமரைப்பூ இல்லை. தாமரைப்பூ இருந்துச்சுன்னா இந்த பாலம் சூப்பரா இருக்கும். தண்ணி எல்லாம் நல்லா விட்டு தாமரைப்பூ வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சூப்பரா இருக்கும். பாருங்க, ஈஃபில் டவர் மாதிரி இல்லை, தெரியுதா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பூ இது. இது இல்லை, இதே போல ஒன்று இருக்கும் எங்கள் ஊர்ல எல்லாம் இருக்கும், ஒரு முள்ளு மரம் இருக்கும், முள்ளு போல இதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு கீழே வந்து பஞ்சு மிட்டாய் போல ஒயிட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பிங்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் இருக்கும். இதே மாதிரி இந்த பூ கிடையாது, இது வந்து ஒரு பிங்க்கும் ஒயிட்டு மட்டும் இருக்குல்ல, இதே போல பிங்க்கு, ஒயிட்டு, மஞ்சள் இருக்கும். 3 கலர் 4 கலர் இருக்கும், எங்கள் ஊர்ல எல்லாம் இருக்கும். அந்த பூ தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்சி நான் வியந்து பார்க்குற பூ. ரோஸ் பிடிக்கும், ப்ளஸ் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பூ. இப்போ பாருங்களேன் இந்த செடி, ஏதாச்சும் அந்த செடி பார்த்தா இங்கே இருக்கு, பறிக்கலாமா? இதில் பறிக்கக்கூடாது, பூக்களை பறிக்கவே கூடாது. பாப்பாவுக்கு பறிச்சுட்டு போய் காட்டுறத விட நம்ம கூப்பிட்டு வந்து காட்டுவோம். பாப்பா அங்கே உட்காந்து இருக்காங்க, நம்ம கூப்பிட்டு வந்து இந்த பூச்செடியை காட்டுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வருஷமா இப்போ நம்ம அம்பத்தூர்ல சைக்கிள் இது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம ஹைவேஸ் ஏறுவோம்ல, இப்படி புழல் ரெட் ஹில்ஸ் எல்லாம் போகிறதுக்கு, இப்படி திருச்சி ஹைவேஸில்
இது ஏறும்போது அந்த ஹைவே சென்டர்ல இதெல்லாம் நட்டிருப்பாங்க, அங்கே பூ மலர்ந்துட்டு இருக்கும். கொஞ்சம் அவ்வளோதான், கிளம்பிட்டோம். என்னன்னா கொய்யாக்காய் சாப்பிடணும். இது நாங்கள் வந்து குப்பத்தில் வாங்கி போட்டோம் கொய்யாக்காய், சோளக்கதிரை கொய்யாக்காய். சிட்டியில் ஒரு ஸ்வீட் கார்ன் எவ்வளோ? சென்னையில் 40 ரூபா, இங்கே எவ்வளோ தெரியுங்களா? 10 ரூபா. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். குப்பத்தில் 10 ரூபா, கிருஷ்ணகிரியில் ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன், 5 ரூபா. அது அவ்வளோதான் சென்னை சிட்டிக்கு இதுக்கும். இருந்தாலும் 10 ரூபா ஒரு கதிர், 10 கதிர் வாங்கிக்கிட்டோம். ஒரு 100 ரூபா கொடுத்தேன், 20 ரூபா. சரி 20 ரூபாய்க்கு கொய்யாக்காய் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட கொய்யாக்காய் இருந்துச்சு, கொய்யாக்காய் போட்டிருக்கேன்னா எவ்வளோ அள்ளி போட்டாங்க, கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். 1 கிலோ கொய்யாக்காய் அள்ளி போட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இது ஒரு சின்ன பார்க்கு, இது ஒரு சின்ன அணை. அணை பெரிய அணை தான், பட் அந்தளவுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிற அணை. ஒரு நாள் ட்ரிப்புக்கு இது உண்மையிலே சூப்பரான ஒர்த்தான ஒரு இது. நீங்கள் பைக்கில் வரணுமா, சேலம் பைபாஸ், சேலம் போகிற ரூட் எங்கன்னு கேட்டு சேலம் போகிற ரூட்லேயே வந்தீங்கன்னா டவுனுக்கு வெளியில், கிருஷ்ணகிரி சிட்டிக்கு வெளியில் சேலம் போகிற ரூட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் வந்தால் இது வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா டேம் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஹைவேஸில் ஏறாமல் ஓரத்தில் லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோட்டில் போய் அந்த பிரிட்ஜு கீழே பூந்து ரைட்டில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரணும். அங்கேருந்து அதாவது டவுன்லேருந்து 5 கிலோமீட்டரு ரைட் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டரு அவுட்டரில் வரணும், ரைட்டில் அந்த மலைகளுக்கு நடுவில். ரெஸ்ட் ரூம் இருக்கா இல்லையா? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நவீன கட்டண கழிப்பிடம் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ரெஸ்ட் ரூம் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் பயணத்துக்கு இது ஒரு நல்ல அருமையான இடம். வந்து நீங்களும் பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஏதாவது நான் இடம் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அதுவும் சொல்லுங்கள். என்ன ஃபெசிலிட்டிஸ் எதாவது மிஸ் பண்ணிக்கணும் எனக்கு தெரியல. இந்த பின்னாடி பார்க்கலாம் இன்னும் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஃபேமிலியோட வந்ததுனால லிமிட்டட் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அந்த எண்டு வெளியில் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு எண்டு முடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. நன்றி. பேபி விஜய் குச்சா அருமையான பயணம். பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் நம்ம களி கூர்ந்து மகிழக்கிழமோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றுக்கு அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்குற நாள், அதை நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியை கொண்டாடுறோன்றது தான் ஒரு டிஃப்ரென்ஸ். அந்த விதமாக இன்னைக்கு வந்து ஒரு அருமையான நாளாக வந்து இறைவன் கொடுத்த நாளை அருமையாக நம்ம வந்து கொண்டாடணும், களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்னைக்கு இந்த விழாக முடிச்சு, விழாக நல்லா இருந்துச்சு, அதில் சொல்லுங்கள் இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இந்த இடத்துக்கு ஃபேமிலிஸாக வர்றதுக்கு நல்லா இருக்கா இல்லையா, சேஃபாக இல்லையா?